வணக்கம். இன்றைக்கி மாவத்தல் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். இது வந்து சாம்பார்லேயும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து புளிக்குழம்பு வைக்க போகிறேன். வத்தல் குழம்பு. மாவத்தல் நல்லா அலசிட்டு ஒரு 3-4 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு மாவத்தல், சின்ன வெங்காயம் ஒரு 7-8, தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் 1, சின்ன தக்காளினா 2 எடுத்துக்கலாம். 4-5 பால் பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நெல்லிக்காய் அளவு புளி. மாங்காய் புளிப்பாக இருந்ததுன்னா புளியை வந்து கம்மியாக சேர்த்துக்கணும். கடுகு, வெந்தயம், சோம்பு, உளுந்து சேர்க்கக்கூடாது. கடுகு நல்லா வெடிக்கணும். பச்சை மிளகாய், பூண்டு பல், வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. வத்தல் சேர்த்துடலாம். நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் நான் 2 கரண்டி அளவு சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 3 கரண்டி அளவு. நான் வந்து வத்தல் நாளே ஊற வச்சு எடுத்தனால நல்லா ஊறிடுச்சு. 3 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு வேக விடணும். மஞ்சள் தூள், தண்ணி கொதிக்கட்டும். புளியும் உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, புளிக்கரைசல், தண்ணி, புளி கரைச்ச தண்ணி எல்லாம் சேர்த்து 2 டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன். நல்லா கொதித்து வற்ற விடணும். நல்லா குழம்பு வற்றிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரையில் இறக்கிடலாம். வத்தல் ரொம்ப நேரம் ஊற வைக்கலைன்னா சீக்கிரம் வேகாது. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடணும். படுப்பாக பண்ணிடுறேன். மாவத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டா சுவையாக இருக்கும். இது கூட சேர்த்து சாப்பிட்டா கூட்டுக்கறி எல்லாம் நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சுன்னா களி களியாக வரும்.